இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை மார்க் 12வது அதிகாரம் 30வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் என்னவென்றால், முழு நம் ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிற அந்த அன்பு கூறுதல் எப்படி இருக்க வேண்டுமே ஆனால், முழு மனதோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலைவெளியிலே நமக்கு உணர்த்துகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தின் காரியங்களின் மேல் அல்ல, முதலாவது அன்பு, முழுமையான அன்பு ஆண்டவர் மேல் முதலாவது இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான அன்பு ஆண்டவர் மேல இருக்கிறதா என்பதை இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்விலே எப்படிப்பட்டதான முதலாவது ஆண்டவரை நேசிக்க முடியாதபடி இந்த உலகத்தின் காரியங்களிலே, இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களின் மேலே நம்முடைய மனதோ நம்முடைய எண்ணங்களோ சிந்தனைகளோ அதன் மேல மிகவும் கவனம் செலுத்துகிறதாய் மாறி ஆண்டவருடைய அன்பை நாம் இழந்து போனவர்களாய் இருப்போமே ஆனால், இந்த காலை வேளையிலே நாம் இதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய அன்பு, முதலாவதான அன்பு ஆண்டவர் மேல் காணப்பட வேண்டும். ஏன்னா நாம் பாவிகளாய் இருக்கிற நேரத்துல கிறிஸ்து நமக்காக மரித்து அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த அன்பை நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் மாறணும். அந்த அன்பிற்கு நாம் ஏதாயிலும் ஒரு பிரதிபலன் கொடுக்கணும் அல்லவா? அது நிச்சயமாகவே நாம் அவரிடத்திலே முழு மனதோடு நேசிக்கிற அந்த அன்பாக காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த காலைவெளியிலே விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவர் மேல் இருக்கிற அந்த அன்பு, ஆண்டவர் மேல் வைக்க வேண்டிய அந்த அன்பை இந்த உலகத்தின் காரியங்களிலோ அல்லது உலகத்திலே இருக்கிற மற்ற ரிலேஷன் மேலே நம்ம வச்சிருந்தோமே ஆனால், இந்த காலை வேளையில அதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்து ஆண்டவர் மேல் நம்முடைய முதலாவதான அன்பை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படணும். எப்படி நாம் ஆண்டவரிலே நாம் அன்பு கூறும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்து நம்மை நடத்த அவர் வல்லவராய் காணப்படுகிறார். இந்த வேத வசனத்திலே பார்க்கும்போது, ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்து அங்கே ஜனங்களுக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் போது, வேத பாரகரில் ஒருவன் வந்து ஆண்டவரிடத்துல கேட்கிறார், கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை என்னவென்று கேட்கிறான். இயேசு உடனே சொல்லுகிறார், கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை என்னவென்றால், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் சொல்றார். ஒருவரே கர்த்தர், ஒருவர்தான், அவரை தவிர வேற யாரும் கிடையாது. அவரிடத்துல டைரக்டா போய் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை சிலுவையின் மூலமாய் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அவர்தான் கர்த்தர். அடுத்து சொல்றார், அந்த கர்த்தர் இடத்துல உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அதுதான் பிரதான கற்பனை என்று சொல்லிக் கொடுக்கிறார். அடுத்து இரண்டாவது, அதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாவது பிரதான கற்பனை என்னவென்றால், உன்னிடத்துல நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. பாருங்க, பிறனிடத்துல அன்பு கூறுகிறது அல்ல, முதலாவது நம்மை நாமே அன்பு கூற வேண்டும். அதன் பின்பு பிறனிடத்துல அன்பு கூற வேண்டும். அதுதான் சொல்றேன். உன்னிடத்துல நிறைய பேரு நம்ம நேசிக்கிறது கிடையாது. பிரியமானவர்கள், நான் இப்படி இருக்கிறேன், என் வாழ்வு இப்படி இருக்கிறது இந்த அநேக நேரங்களில் புலம்புகிறவர்களாய் தவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது நீ உன்னை அன்பு கூற பழகணும். என் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்துக்காய் நன்றி. என்ன அழகாக சிருஷ்டித்து வைத்திருக்கிறார் இந்த பூமியிலே, அதற்காய் நன்றி. ஒரு நல்ல சரீரத்தை தந்திருக்கிறார், நன்றி. நான் என்னை நேசிக்கிறேன்,
என்னை நான் எப்படி நேசிக்கிறேனோ அதே போல அந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்களை நான் நேசிப்பேன் என்று நாம் முதலாவது அப்படிப்பட்டவர்களாய் நாம் மாறணும் பிரியமானவர்களே. முதலாவது இயேசுவின் மேல நம்முடைய அன்பை பலப்படுத்தணும். இரண்டாவதாக நம்மை நேசிப்பது போல மற்றவர்களை நேசிக்கணும். இவ்வளவுதான். இதுதான் கற்பனை, பிரதான கற்பனை. நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்திலே நியாய பிரமாணங்களை கொடுத்தேன், கற்பனைகளை கொடுத்தேன். அதிலே 10 கட்டளைகளை நாம் முக்கியத்துவப்படுத்தி சொல்லுகிறோம். ஆனால் அந்த நியாய பிரமாணத்திலே 613 கற்பனைகள் இருக்கிறதா? 613 நியாய பிரமாணங்கள் இருக்கிறதா? அத்தனையும் ஆண்டவர் சுருக்கி 2 காரியங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த 2ல தான் அடங்கி இருக்கிறது என்று அழகாக அவர் சொல்லிவிட்டார் பிரியமானவர்களே. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தையிலே முதலாவதாக முழு இருதயத்தோடு நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். முழு இருதயம் என்பது முழுமையான அன்பு. அது மற்றவர்களோடு ஷேர் பண்ற அன்பு அல்ல. என் ஆண்டவரிடத்துல கொஞ்சம் அன்பு, என் ஹஸ்பண்ட் இடத்துல கொஞ்சம் அன்பு, என் மனைவியின் இடத்துல கொஞ்சம் அன்பு, என் பிள்ளைகளிடத்துல கொஞ்சம் அன்பு, அப்படி அல்ல. முதலாவது முழுமையான அன்பு இயேசுவின் மேல. அவர் மேல அன்பு வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த உலகத்தின் மனிதர்களை நேசிக்க ஆரம்பிச்சு விடும். ஆகவே அது ஒரு பெரிய சத்தியம் பிரியமானவர்கள். அதைதான் ஆண்டவர் சொல்லி தருகிறார். என்ன நீ நேசி, முழுமையா நேசி என்று அவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே. அன்பான தேவ பிள்ளைகளை, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் பாருங்க. சங்கீதம் 86:12 என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடு துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லு. இந்த முழு இருதயத்தோடு அவரை துதிக்கிற அனுபவம், அவரில் அன்பு கூறுகிற அனுபவம் இந்த காலை வேளையிலே காணப்பட வேண்டும். இரண்டாவதாக முழு ஆத்மாவோடு அவரை நேசிக்கணுமா, அவரில் அன்பு கூறணுமா? முழு ஆத்மாவோடு என்றால் இந்த ஆத்மா என்பது எதை குறிக்கிறது? சோல், நம்முடைய உள்ளான அந்த வாழ்க்கை, அந்த ஆத்மாவை குறிக்கிறது. அந்த ஆத்மா என்றால் நம்முடைய உணர்வுகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ஆசைகள் இதெல்லாம் ஆண்டவர் மேல இருக்கிறதா? அல்லது முதலாவது உலகத்தின் மேல பற்றுதலா? நம்முடைய உணர்வுகள் எல்லாம் உலகத்தை பற்றியதா? நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் உலகத்துக்குரியவைகளா? நம்முடைய ஆசைகள் உலகத்துல எனக்கு அது வேணும் இது வேணுங்கிறதுல இருக்கிறதா? இந்த காலை வேளையில சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆத்மா விலையேற பெற்றது. அந்த ஆத்மா, அந்த முழு ஆத்மா, நம்முடைய உணர்வுகள், விருப்பங்கள், ஆசைகள் எல்லாம் நம்முடைய ஆண்டவரை பற்றியதா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே. உபாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்திலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை இடுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. நமக்கும் ஆண்டவர் சொல்றார், முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரில் அன்பு கூறும்போது, அவரிடத்துல அன்பு கூறுறது சகலத்தையும் அவர் நன்மையாய் மாற்றி தர அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, முழு பலத்தோடு அன்பு கூறணும், முழு மனதோடு அன்பு கூறணும். முழு மனதோடு என்று பார்க்கும்போது நல்ல சிந்தனைகள், தேவனை பற்றிய சிந்தனைகள், தேவனுடைய வசனங்கள் அப்படியே நம்முடைய சிந்தனைகளை நுழைத்திருக்கணும். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் ஆண்டுடைய வார்த்தைகளாயிருக்கணும், வசனங்களாயிருக்கணும். அதை பிரதிபலிக்கிறவர்களா காணப்படணும். அதான் முழு மனது, நம்முடைய சிந்தனைகள் ஆண்டவரை பற்றியதா இருக்கணும். அன்பான தேவ பிள்ளைகள், நல்ல சிந்தனைகள், தேவனை பற்றிய சிந்தனைகள், அவருடைய வசனங்களுக்கு அடுத்த காரியங்கள், அவரை குறித்து பேசுகிற காரியங்கள், அவைகளால் நம்முடைய மனது நிறைந்திருக்கணுமா? இந்த காலை வேளையில நிறைந்திருக்கிறதா? ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதுங்க. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுள்ள சித்தம் இப்படி இருக்கிறபடினால நம்முடைய மனது புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று வசனம் சொல்லு. காலை வேளையில நம்முடைய மனதை புதிதாக அவரிடத்துல கிருபையை கேட்போம். உண்மை நான் அன்பு கூறணும்ப்பா, இந்த சிந்தனைகள் உண்மை பற்றியதா இருக்கணும், உடைய வசனங்களுக்கு அடுத்த காரியங்களா இருக்கணும், வேதத்துக்கு அடுத்த காரியங்களா இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். 4வதாக முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டுமா? அப்படியானால் என்ன?
திறமைகள், நம்முடைய நேரங்கள், நம்முடைய சக்திகள், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை முன்னிறுத்துகிறவர்களாய் காணப்படணும். பாருங்க, என் ஆண்டவர் எனக்கு தந்தது. இந்த நேரத்தை என் ஆண்டவர் எனக்கு தந்தது. ஒவ்வொன்றுக்காய் அவருக்கு நன்றி செலுத்தணும். அவரை முன்னிலைப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்படணும். பிரியமானவர்களே, இதை ஆண்டவர் மிகவும் விரும்புகிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவரிடத்திலே முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் நாம் அன்பு கூறுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கணும். இல்லை என்றால் ஆண்டவரிடத்துல அந்த பலனை கேட்ட, ஆண்டவரே, என்னிலே உம்முடைய அன்பு, உன் மேல வச்சிருக்கிற அன்பு கொஞ்சம் குறைவாதாப்பா இருக்கு. என்ன மாற்றிருங்கப்பா. அந்த நாளிலே என்னுடைய முழு நம்பிக்கை, முழு ஆசையும் உம்மை பற்றியதா இருக்கணும்ப்பா. அப்பொழுது எனக்கு இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நீங்க தருவீங்கப்பா. மத்தேயு 6:33 சொல்லி இருக்கிறீங்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட தருவேன்னு சொல்லியிருக்கீங்களே, இந்த ஆசீர்வாதத்தை தருவீங்கப்பா. மேலுள்ள அன்பை பலப்படுத்துங்க என்று சொல்லி கேட்கும்போது அவர் நிச்சயமாய் நமக்கு தருவார். இந்த காலை வேளையிலே நாம் எல்லாரும் கேட்க போகிறோம். ஆண்டவரிடத்துல கேட்போமா? ஆண்டவரே, நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து, ஏன்னா அந்த உலகத்துல நம்ம வாழுகிற வாழ்க்கை அவரோட ஒரு நாளில அவருடைய வருகையில நாம் கடந்து செல்லணும். அதுக்காக தான் அந்த இவ்வளவு ஓட்டங்களை ஓடுகிறோம். அப்படிப்பட்டவர்கள் முதலாவது ஆண்டவரை நேசிக்க பழகும்போது இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு கூட தருவார்.